தியானம் பண்ணும்போது செய்யக்கூட முத்திரைகள்லாம் வந்து பார்க்க போறோம். அது என்னென்ன முத்திரைகள்னு பார்த்துடலாம். ஒரு 5 முத்திரைகள் முக்கியமான முத்திரைகள் இருக்கு. பார்ப்போம். இதுல தியானம் பண்றதுக்கு முதல்ல வந்து நம்ம கால்ல வந்து இது வந்து சுக்காசனா. சுக்காசனாலயும் இப்படி உட்காரலாம். அப்படி இல்லன்னா அர்த்த பத்மாசனா. ஒரு கால் மட்டும் எடுத்து மேல வைப்போம். அப்படி இல்லன்னா பத்மாசனா. இன்னொரு காலையும் நம்ம எடுத்து இப்படி வைப்போம். இதெல்லாம் பண்ண வரல எனக்கு வந்து நான் நார்மலாக உட்காந்துக்கிறேன் சுக்காசனம் உட்கார்னாலும் அந்த மாதிரியும் உட்காரலாம். அப்படி இல்லை வஜ்ராசனாலையும் உட்காரலாம். ஆனால் தியானம் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்தோம்னா பத்மாசனம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி வந்து நம்ம இதில் ஆசனால செய்யலாம். செய்ய வரலன்னா பரவாயில்ல, சுக்காசனால உட்காரலாம். உட்கார்ந்துட்டு நம்ம முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஒரு இப்போ தியானம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட இருட்டான வந்து ஒரு அறையில் வந்து இருந்து பண்ணோம்னா நம்மளோட கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்பவே வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும். அதாவது நம்ம ஏற்கனவே வந்து சும்மா உட்காந்து கண்ணை மூடினாலே வந்து நிறைய வந்து தாட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதில் வந்து அப்படி தான் பண்ணவும் நம்ம கண்ணை மூடும்போது நிறைய வர வர நமக்கு என்ன ஆகணும்னா நம்ம அது கூடவே வந்து ட்ராவல் ஆகாமல் அதுலேருந்து மறுபடியும் வெளியே வந்துட்டு நம்ம மறுபடியும் வந்து தியானம் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதில் செய்யக்கூடிய வைக்கக்கூடிய முத்திரைகள் வந்து ஒரு 5 முத்திரைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா சின் முத்திரை வந்து வைக்க போகிறோம். சின் முத்திரை அப்படின்னா ஆள்காட்டி விரலும் கட்டை விரலோட நுனியை வந்து இப்படி சேர்க்க போகிறோம். சேர்த்து வச்சுட்டு அப்படியே வந்து நம்மளோட இதை திருப்பிட்டு உள்ளங்கையை திருப்பிட்டு நம்ம மடி மேலே அப்படி வைக்க போகிறோம். மார்பு பகுதி நல்லா விரிச்சிட்டு முதுகு தண்டை நேராக வச்சுட்டு கண்களை மூடி இருக்கலாம். இதில் சில வினாடிகள்